தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/5/2026 புதன்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் காலை 8:48 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு கிழமை புதன்கிழமை. புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் ஒன்று உண்டு. இன்றைக்கு குரு பேச்சியாகி கடகத்துக்கு வந்துருச்சு. புதன் சொந்த வீட்டில் இருக்கு. பொதுவாகவே ஒரு கிரகம் சொந்த வீட்டில் இருந்தால் பலன்கள் நல்லதாக இருக்கும். உச்சம் பெற்றாலும் நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கு நேற்று பேச்சியான அந்த குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெற்று விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி 3 ராசியையும் பார்க்கிறார். குரு பார்வையில் இருக்கும் அந்த ராசிகள் எல்லாம் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. இன்றைக்கு கூட அவர்கள் வாய்ப்பு இருக்கிற நேரங்களிலே சிறப்பு ஸ்தலங்களுக்கெல்லாம் தொடர்ந்து சென்று வழிபட்டு வந்தால் அவருடைய வாழ்க்கையிலே பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து, புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்னு. புதன்கிழமை பிறந்தவர்கள் புத்திசாலி. ஏன்னா அது கணக்கன்னு அதுக்கு ஒரு பெயர் உண்டு. கணக்கு போடுவதிலே மனதாலேயே கணக்கு போடும் மாமேதைகள் எல்லாம் புதன்கிழமை பிறந்தவர்களாக இருப்பார்கள். புதன்கிழமை பிறந்தவர்கள் புத்திசாலி, புகழ் மிக்கார், அசாத்திய திறமைசாலி. பதவியிலே இருந்தாலும் பணிவு மிக்கார், பணிபுரியும் இடத்தினிலே முதன்மையாவார். பதவியில் இருந்தாலும் பணிவோடு இருப்பார்கள். பணிபுரிகிற இடத்துல அவங்க தான் தலைமை பதவி அவர்களுக்கு கிடைக்குமா. அதிவேகம் இவருக்கு பிடிப்பதில்லை. எதையுமே வேகமா செய்ய மாட்டாங்க, நிதானமா செய்வாங்க. அமைதியுடன் அரிய பணி பலவும் செய்வார். பொதுவா இவங்க யாருக்கும் கொடுத்தான்னு வச்சுங்க, யாருக்கும் தெரிகிற மாதிரி உதவி செய்ய மாட்டாங்க. தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தொண்டு, அதை தெரிந்து கொள்ள படம் எடுத்தால் சுயநலம் உண்டுன்னு ஒரு பாடல் உண்டு. மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டாங்க. இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு உதவிகள் நிறைய செய்யக்கூடியவர்கள் புதன்கிழமை பிறந்தவர்களாக இருப்பார்களாம். அமைதியுடன் அரிய பணி பலவும் செய்வார். மதிமிக்கார், ஜோதிடத்தின் நுணுக்கம் சொல்வார். ஜோதிடக்கலை எல்லாம் அதில் தெரிஞ்சிருப்பாங்க. மகப்பேறு வாய்ப்பதுடன் தாமதிக்கும். மகப்பேறு வாய்ப்பதுதான் தாமதிக்கும். புதன்கிழமை பிறந்தா இந்த புத்திர பேரு கொஞ்சம் லேட் ஆகலாம். காரணம் என்னன்னு தெரியல. புதனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் சரி, புத்திரஸ்தானத்தை புதன் பார்த்தாலும் கொஞ்சம் புதனுக்குன்னு என்ன அப்படின்னா மகப்பேறு, புத்திர பேரு வாய்ப்பதில் கொஞ்சம் தடையாக இருக்கலாம். அதிகாரி, என்ஜினியர், நீதி சொல்லும் அரசாங்க பதவி உண்டு. ஆனால் ஒன்று, வருமானம் ஒரு சீராய் அமையாது என்பார். வருமானம் இவர்களுக்கு ஒரு சீராய் அமையாது, ஏற்ற இறக்கமாவே இருக்கும். வாழ்க்கையினில் ஏற்றமுடன் இரக்கம் காண்பார். ஏற்றமும் இருக்கு. ஒரு காலத்துல ஒவ்வொன்று இருப்பாங்க, ஒரு காலத்துல அதிக அதல பாதாளத்தில் இருப்பாங்க. அந்த நிலைமை சீராக அவர்களை இருக்கிற பொழுதே சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக புதனுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் இருக்கு. விஷ்ணுவை கும்பிடலாம், இலக்குமியை கும்பிடலாம். இப்படி வழிபாட்டுகளின் மூலமாக புதன்கிழமை பிறந்தவர்கள் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று துன்பங்கள் தூளாகும் நாள். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். 2லே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இலகுவாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன், 4க்கு அதிபதி சூரியன், சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வீட்டிலே ஒரு சுபகாரியம் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது நடைபெறும். பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு புது சுக்கிர யோகம் இன்றைக்கு. எனவே பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதங்கள் விலகும், வீண் விரோதங்கள் விலகும். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு. எனவே இன்றைக்கு அற்புதமான நாள். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் கூட வருவதற்கான அறிகுறிகள் தெரியும். வரும் மாற்றங்கள் நன்மை தரும் விதமே உங்களுக்கு அமையும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். கரண்ட சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாம். வாழ்க்கை தர உயர வழிவகை செய்து கொள்வீர்கள். கூட்டுத் தொழிலிலிருந்து விலகி தனித்து இயங்கவும் முற்படுவீர்கள். லாபம் சிறப்பாக கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
கன்னிராசி நேயர்களே, ராசிகளிலேயே சந்திரன் லாபாதிபதி. லாபம் சிறப்பாக வரும். ஒரு தொழில் செய்வோர் கூட்டு தொழிலாக இன்னொரு தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பார். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விலகிக் கொண்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக ஏதாவது செய்யலாமா என்று சிந்திப்பார். ஏழிலே சனி இருப்பதனாலே உங்கள் பொறுமைக்கு இன்று பெருமை கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சக பணியாளர்களால் சங்கடங்கள் ஏற்படும். நெருக்கடி நிலை உண்டு. மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கேட்ட சலுகைகளை கொடுக்க மாட்டார்கள். எனவே கொஞ்சம் கவனமோடு செயல்பட வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அருகில் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்துக் கொள்வது நல்லது. அதே நேரம் செவ்வாய் 7ல் இருக்கின்றார். வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனை அகலும். இடம்பூமி வாங்கும் யோகம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். வருமானம் பெருகி வளர்ச்சி கூடும். வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதாவது வைத்திருக்கும் வாகனம் பழுதாகி செலவு வைக்கிறது, புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அதே நேரத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு அயல்நாடு சென்று பணிபுரிந்தால் நல்ல சம்பளம் கிடைக்குமே, நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வருமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று அதற்கான வாய்ப்பு கைகூடி வரப்போகிறது. இந்த நாள் அற்புதமான நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடியாமல் போகலாம். வர வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரலாம். எதையும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க இயலாது. இன்று மிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். வாழ்க்கை துணை வெளியே இருந்த பிரச்சனைகள் அகலும். அது மட்டுமல்ல, கல்யாண கனவுகள் நனவாகலாம். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, படித்து முடித்து வீட்டில் இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம். பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அயல்நாடு செல்வது சம்பந்தமாகவோ நீங்கள் முயற்சித்தால் அந்த காரியமும் கைகூடலாம். 5லே சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் திடீரென வரப்போகின்றது. புகழ்மிக்கவர்களாக விளங்கும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சிக்கல்களும் சிரமங்களும் வரும். நீங்கள் யாரிடமேனும் எந்த பொறுப்பையும் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் கூட ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். பணி நீக்கம் செய்யப்படும் அளவு கூட அந்த பிரச்சனை விசுரூபம் எடுக்கலாம். மேலதிகாரிகளை அனுசரித்துக் கொள்வது நல்லது. அதே நேரம் மறதியான சில காரியங்களை செய்யாமலும் விட்டுவிடுவீர்கள். பயணங்களையும் மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். இன்றைக்கு பொதுவாக நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அதே நேரம் தெய்வ வழிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி. நாற்புறமும் இருந்து நல்ல தகவல் கிடைக்கும் நாள். நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே நேரம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். 2ல் செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம். 3ல் சூரியன் இருப்பதனாலே வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும். முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே, பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று மறுபரிசீலனை செய்து பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.